ரிக் அப்ளிகேஷனில் மற்ற ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலிங் போடுறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து 12 மணி நேரம் எடுக்குதுன்னா அதை வந்து நம்மளோட டைட்ஸ்பார் 80 ஃப்ரெப்லைன் பார்த்தீங்கன்னா 8 to 9 ஹவர்ஸில் முடிச்சிடும். இந்தியன் மார்க்கெட்டில் 75 to 80 HP ரேஞ்சில் எந்த ஒரு டிராக்டர் கம்பெனிலையும் கொடுக்கல இந்த மாதிரி பவர் கோர் ஏர் ஃபில்ட்ரு. நம்ம டைட்ஸ்பாரில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரிக்கு பார்த்தீங்கன்னா 1000 அடி வரைக்கும் போடலாம். ஃபைலிங் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்லேருந்து 1.2 மீட்டர் விட்டம் 200 அடி வரைக்கும் போடலாம். இந்தியாவிலே எந்த ஒரு ட்ராக்ட்லையும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலுக்கும் பிரேக் கொடுத்துருக்கிற டிராக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்ஸ்பார் தான். இது வந்து பார்த்திங்கன்னா லாரி போகாத இடத்துல கூட ஈஸியாக போய் இது போட்டுட்டு வரும். அதுக்காகவே இது வந்து பயன்படுத்துகிறாங்க அதிகமாக. டியூட்ஸ்பர் அக்ரோலஸ் 80 80 HP கேட்டகரிக்குள்ள இந்த டிராக்டரை பற்றி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறதுக்காக நாம் இப்போது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீ சுதா டிராக்டர் ஷோரூம் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதனால் இந்த டிராக்டரை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். டைட்ஸ்பாரில் அக்ரோலக்ஸ் 80 ஃப்ரெப்லைன் டிராக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ஸ்பெஷல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பனானா மல்ச்சிங், ரிக்கு, ஃபைலிங், பெரும்பாலும் இந்த அப்ளிகேஷனுக்கு ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏர் ஃபில்டரை பார்க்கலாம். ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா பவர் கோர் ஏர் ஃபில்டர் ப்ரீ க்ளீனிங் பவர் கோர் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸ் ஃபில்டர் இருக்குது. ஒன்று ப்ரைமரி ஃபில்ட்ரு, அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்டரி ஃபில்ட்ரு. இந்தியன் மார்க்கெட்டில் 75 to 80 HP ரேஞ்சில் எந்த ஒரு டிராக்டர் கம்பெனிலையும் கொடுக்கல இந்த மாதிரி பவர் கோர் ஏர் ஃபில்ட்ரு. நம்ம டைட்ஸ்பாரில் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக இருக்கும். இதில் இது வந்து மெயின் ஃபில்ட்ரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா செகண்டரி ஃபில்ட்ரு. அடுத்து நம்ம டைட்ஸ்பார் 80 HP என்ஜினை பற்றி பார்க்கலாம். இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா 3850 cc 336 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருக்காங்க. பேக்கப் டார்க் பார்த்தீங்கன்னா 33% பேக்கப் டார்க் இருக்குது. இந்த இன்ஜினில் இருக்கிற அன்கியூ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலிண்டருக்கும் தனித்தனி சிலிண்டர் ஹெட்டு கொடுத்துருக்காங்க. காமன் ரெயில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ECU கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இதில் பேரல் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த ஒரு டிராக்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரல் கூலிங் சிஸ்டம் கிடையாது. நம்ம டைட்ஸ்பாரில் வந்து பேரல் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் கீழே பிஸ்டன் கூலிங் நாசில் கொடுத்துருக்காங்க. கிராங்க் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா டைனமிக்கலி பேலன்ஸ்டு கிராங்க் ஷாஃப்ட்டு, அது இல்லாமல் பேலன்சர் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து வைப்ரேஷன் இருக்காது, நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், வண்டி ஓடுறதே தெரியாது. நம்ம பேரல் கூலிங் சிஸ்டம் பிஸ்டன் கூலிங் நாசில் தனித்தனி சிலிண்டர் ஹெட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை 24 மணி நேரம் ஓட்டினா கூட ஹீட் ஆகாது. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிராக்டர் காட்டிலும் நம்மளோட டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். நம்ம டைட்ஸ்பார் 80 ஃப்ரெப்லைனில் வந்து டர்போ கொடுத்துருக்காங்க. அது கூட இன்டர்கூலர் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்போ அதிகப்படியான காற்றை உறிஞ்சி உள்ளே அனுப்பும் போது காற்றோட அடர்த்தி குறையும். அப்படி குறையாமல் இருக்கிறதுக்காக தான் கூல் பண்ணி அனுப்புறதுக்காக இந்த இன்டர்கூலர் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் கூலர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டீசல் கூலர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆயில் கூலர் பார்த்தீங்கன்னா ஆயிலோட விஸ்காசிட்டி சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். பீரியாடிக் சர்வீஸ் வந்து 500 hours ஒன்ஸ் பண்ணால் போதும் இந்த வண்டிக்கு. அதே மாதிரி டீசலோட டென்சிட்டியும் மாறாமல் இருக்குது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் டீசல் கூலரும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரேடியேட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் ஆன்டி ரெஸ்ட் ஆன்டி ஃப்ரீஸ் கூலண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இது 2000 hours ஒன்ஸு சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போது 80 HP ஃப்ரெப்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குற என்ஜின் பார்த்தீங்கன்னா Trump 4 எமிஷன் நாம்ஸ் என்ஜின். கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா 50 HPக்கு மேலே போனாவே கம்பல்சரி Trump 4 எமிஷன் நாம்ஸ் என்ஜின் கொடுக்கணும். இதில் நம்ம கொடுக்குறது Trump 4 எமிஷன் நாம்ஸ் என்ஜின் தான். இதில் பார்த்தீங்கன்னா 16 சென்சார் இருக்குது. அந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ECU மூலிமா கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா? இதுதான் ECU. இதனால் குயிக் ரெஸ்பாண்ட் பண்ணும். பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கும். சரிங்களா? அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். இதனால் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் நார்மலாக Trump 3 எமிஷன் நாம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் எந்த பிரச்சனையும் வராது. இதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா சென்சார்ஸ் இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இது அட்வான்ஸ் வெர்ஷன் தான். இதனால் எந்த பிரச்சனையும் வராது. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பானட் பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான ப்ரொஜெக்ட் லேம்போடு கொடுத்துருக்காங்க. இது நியூ டிசைனு. அது இல்லாமல் இன்ஜினுக்கு போகிற ஏர் வந்து பார்த்திங்கன்னா டாப் சைட்லேருந்து போகும். அதாவது இந்த சைடு டாப்பு, இந்த சைடு ஃப்ரண்ட்டு, இது எல்லா பக்கமும் போகும். அதனால் டஸ்ட்டு போய் வந்து
அடைச்சா கூட வந்து ஹீட் வராது. ஏன்னா டஸ்ட்டு சைடில் பிடிச்சா கூட கீழே விழுந்துடும். மற்ற ட்ராக்லாம் ஃப்ரண்ட்லேருந்து கொடுப்பாங்க, ஃப்ரண்ட்டில் போய் அக்குமுலேட் ஆகிடும், ஹீட்டை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம வண்டியில் சிஸ்டமே வேறு. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 12.4x24 கொடுக்குறாங்க. ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 18.4x30 கொடுக்குறாங்க. இது ஏன் இவ்வளோ பெரிய டயர் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிகு ஃபைலிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும் போது ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கணும். அதாவது ஹேண்ட்லிங், அந்த ராடை கழட்டுறது மாட்டுறது இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பெரிய டயர் கொடுக்கும். அது இல்லாமல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும் போது நீங்கள் கரடு முழுவான ஏரியாலையும் ஈஸியாக போயிட்டு வர முடியும். டைட்ஸ்பார் 80 ஃப்ரண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பான கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று 12+3 சிங்க்ரோமெஸ் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து 15+15 சிங்க்ரோமெஸ் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4H சாப்பர் அப்ளிகேஷனுக்காக பார்த்தீங்கன்னா 15+15 கியர் பாக்ஸ் வாங்குவாங்க. ரிக்கு ஃபைலிங்க்கு வந்து 12+3 போதுமானது. அடுத்தது பிரேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது வந்து OEB வித் ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டட் பிரேக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் வீலுக்கும் ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டட் பிரேக் இருக்குது. இந்தியாவிலே எந்த ஒரு ட்ராக்லையும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வீலுக்கும் பிரேக் கொடுத்துருக்கிற டிராக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்ஸ்பார் தான். அதே நேரத்தில் வந்து பார்க்கிங் பிரேக்கும் OEB பிரேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி டைமில் வந்து சர்வீஸ் பிரேக் ஒர்க் பண்ணலன்னா இந்த பார்க்கிங் பிரேக்கை யூஸ் பண்ணி வண்டியை நிப்பாட்ட முடியும், ஓட்டிட்டும் போக முடியும். இந்த மாதிரி ஒரு அன்கியூ ஃபீச்சர் வந்து எந்த ஒரு ட்ராக்லையுமே கிடையாது, நம்ம ட்ராக்கில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சஸ்பெண்டட் பெடல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும் இதை யூஸ் பண்ணும்போது. லைஃப் லாங் நீங்கள் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணது ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டிங், ஆட்டோமேட்டிக் ஈக்குவலைசிங் கொடுத்துருக்காங்க. டபுள் கிளச் கொடுத்துருக்காங்க. அது இண்டிபெண்டன்ட் கிளச் லீவர் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிபெண்டன்ட் கிளச் லீவர் பார்த்தீங்கன்னா இது PTOக்கு தனியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி PTO கியரும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 540 750 கொடுத்துருக்காங்க. மெயின் கிளச் லீவர் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் டைப் பெடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். நம்ம கிளச் அசம்பிளி பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற கிளச் பிளேட் வந்து செராமெட்டலிக் கிளச் பிளேட்டு, ஃபேன் லீப் மாதிரி இருக்கும். இதோட லைஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா செராமெட்டலிக்கு. உங்களுக்கு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 8000 to 10,000 ஹவர்ஸ் வரும். டைட்ஸ்பார் 80 ஃப்ரண்ட் லைனில் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலி ஹவர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸு, கிலோமீட்டர் பர் ஹவரு, கிளாக்கு, மற்ற வார்னிங் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரெஷர் இண்டிகேஷன் லைட்டு, பேட்ரி சார்ஜிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக்கு, அதுக்கப்புறம் ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எரர் கோடு, ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா எரர் கோடு காட்டும். அதை வச்சு நம்ம எரர் கோடை ரிமூவ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் மெமரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஆர்பியில் வந்து ஆர்பிஎத்தில் ரன் பண்ணமோ அந்த ஆர்பிஎத்தை இதில் செட் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு ஆர்பிஎம் வந்து தேவைப்படும். அந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஆர்பிஎத்தை செலக்ட் பண்ணி இந்த பட்டன் அழுத்தினா போதும், ஆக்சிலேட்டரை வந்து மூவ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த குஷரில் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸு அந்த பட்டன் அழுத்தினாவே அந்த ஆர்பிஎத்தில் வண்டி ரன் ஆகும். டைட்ஸ்பாரில் அக்ரோலக்ஸ் 80 ஃப்ரண்ட் லைனில் 2 ஆக்சிலுக்கும் வந்து டிஃப்ரென்ஷியல் லாக் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சேறு சகதியில் வண்டி மாட்டினா கூட ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம். அக்ரோலக்ஸ் 80 ஃப்ரண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ரியர்லி எபிசைக்கிள் பிளான் டிரைவ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் ஆக்சிலையும் எபிசைக்கிள் பிளான் டிரைவ் கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து வர பவர் அதிகப்படியான இழுவ சக்தியாக மாற்றி கொடுக்கும். இதனால் வந்து இந்த ரிக் அப்ளிகேஷனில் ரொம்ப சேறு சகதி இடத்துல ஈஸியாக போயிட்டு வரும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த டிராக்டரை பற்றிய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலும் இந்த டிராக்டரை பற்றி எதனா தகவல் வேணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் சரி, கீழே நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்க. நன்றி, வணக்கம்.